ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்மார்ட் சக்தி. மறக்காமல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் பார்த்தின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும். அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறது அப்படின்ட்டு தெரியாதவங்க ஷார்ட்ஸ் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தங்களி. நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக பிளாக் உளுந்து இல்லாததுனால நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் உளுந்துலேயே செஞ்சு காட்டுறேன். என்னோடய பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது, தம்பிக்கு. ஸோ ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் கொடுக்கறத விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான இதுவை கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து உளுந்தங்களி பண்ணலான் இருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு. நல்லா உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு குழந்தைக்கு தேவையான அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி ஆகணும். ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ஆற வச்சுட்டு அந்த பொன்னிறமாக ஆனதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போதுமான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட உடனே நல்லா அது வந்து தன்னோட தன்மை வந்து கொஞ்சம் அந்த அந்த சூடு குறையிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். தென் நீங்கள் கருப்பட்டி இருந்தால் வீட்டில் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை வந்து கொஞ்சம் போதுமான அளவு ஒரு அந்த நீங்கள் எவ்வளோ உளுந்து எடுத்தீங்களோ அதுக்கு பாதி அளவு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டணும், அதில் சிறு மண் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டு இது காசி வச்சுருந்த கருப்பட்டியில் நீங்கள் போட்டு நல்லா எல்லாத்தையும் கொட்டிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவில் தான் வைக்கணும், ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. கிண்டி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். உருண்டையாக பண்ணி அதை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம், குழந்தைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது.